பழங்கள் நம்மளுடைய உணவுல பிரதானமா இருக்கணும். நம்ம பழம் என்னன்னா நிறைய பேர் ஏதோ உடம்பு சரியில்லாத இருக்கவங்க மட்டும்தான் பழம் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் பழம்னாலே அப்படியே ஆப்பிள், ஆரஞ்சு, அப்படியே வெளிநாட்டு பழம் தான் பழம் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இருக்கிறதுலே சிறப்பான பழம் கொய்யா பழம். மிகச் சிறப்பான பழம் கொய்யா பழம். சிவப்பு கொய்யா அதை விட நல்லது. அப்போ கொய்யாவை தினம் பையில போட்டு கொண்டு வாங்க. ஸ்கூலுக்கு வரும்போது இடையில பசிச்சா சாப்பிடறதுக்கான பழத்துல மிகச்சிறப்பு கொய்யா. அதை விட நம்ம என்ன நினைச்சிட்டோம், வடிவேல் நமக்கு சொல்லிட்டாரு போடான் கொய்யா அப்படின்ட்டு. அதனால கொய்யா மேலேயே மரியாதை இல்லாம போச்சு. ஆனா கொய்யா பழம் அவ்வளவு சத்துக்கள் உள்ளது. ஹைதராபாத்ல தேசிய உணவியல் கழகம்னு இருக்கு. நீங்க படிச்சு பாருங்க, கூகுள் பண்ணி பாருங்க. ஹைதராபாத்ல இருக்கிற நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இருக்கிற பழங்கள்லயே ஸ்ட்ராபெரியை விட, டேட்ஸை விட, மற்ற கிவி பழத்தை விட, ஆரஞ்சை விட, ஆப்பிளை விட சிறப்பு சிகப்பு கொய்யா பழம் சொல்லியிருக்கான். அதே அளவுக்கு மிகச் சிறப்பான இன்னொரு பழம் வாழைப்பழம். பல பேர் வாழைப்பழத்தை என்ன ஆகிட்டான்னா, பல பேர் வீட்டில் வாழைப்பழத்தை பத்தி ஸ்டாண்டா மட்டும் தான் வச்சிருக்கான். சாமி கும்பிடும்போது பத்தியை சொருகிறதுக்கு மட்டும்தான் வாழைப்பழம். மற்ற எல்லாரும் வாழைப்பழத்தை மறந்தே போயிட்டாங்க. ஆனால் வாழைப்பழம் வெறுமன ஒரு ருசியான பழம் மட்டும் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாழைப்பழத்தில் மட்டும்தான் மனதை அமைதிப்படுத்தக்கூடிய சத்து இருக்கு. செரட்டோனின் அப்படின்னு ஒரு சத்து இருக்கு, மூளையில் சுரக்கக்கூடியது. பயாலஜி படிக்கிறவங்க இருக்கீங்களா? பயாலஜில உங்க கிளாஸ் டீச்சர் சொல்லுவாங்க, உடலை ஊக்கப்படுத்துறதுக்கு டோபமின், உடலை அமைதியா மகிழ்ச்சியா வச்சிருக்கிறதுக்கு செரட்டோனின். அந்த செரட்டோனின் சத்து மிகச் சிறப்பா இருக்கிற ஒரு பழம் வாழைப்பழம். அப்ப தினம் ஒரு வாழைப்பழம் இருந்தாலே சந்தோஷமா இருக்கலாம். லியோ படம் பார்த்தா, ஜெயிலர் படம் பார்த்தா வர்ற சந்தோஷம் வாழைப்பழத்திலேயே வரும். இதுக்குதான் சத்தம் வருது. அவ்வளவுதான். அதனால இதே சந்தோஷத்தை வாழைப்பழம் சாப்பிட்டாலும் இதே சிரிப்பு வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு பழம் சாப்பிடலாம். ஒரு நாள் செவ்வாழை சாப்பிடுங்க, ஒரு நாள் ஏலக்கி சாப்பிடுங்க, ஒரு நாள் வீட்டில் எந்த வாழைப்பழம், எல்லா வாழைப்பழத்துக்கும் உடலுக்கு அவ்வளவு நல்லது செய்யக்கூடிய சத்து இருக்கு.